இந்த மாமிச உணவெல்லாம் சாப்பிட்டா சண்டை போடணுங்கிற எண்ணம் வரும், கொலை செய்ய வேண்டும் என்கிற உணர்வு வரும். இந்த மாமிசம் சாப்பிட்டா உணவு தான் நம்ம நல்ல பண்புகள் தீய பண்புகள் ஏற்படுவதற்கு உணவு தான் காரணம். நல்ல உணவுகள் நல்ல பண்புகளை ஏற்படுத்தும், தீய உணவுகள் தீய பண்புகளை ஏற்படுத்தும். அடிமைத்தனம் என்பது அடிமை உணவுகளை நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள் நம்மை அடிமையாக்கும். நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள் இருக்குல்ல, இட்லி பூரி பொங்கல் தோசை, இதெல்லாம் இதுக்கு நீங்கள் அடிமையாகும்போது இது உங்களை நிறைய வகையில் உங்களை அடிமைப்படுத்தும். அதனால் நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிறைய விஷயத்தில் அடிமையாகிடுவீங்க. பொழுதுபோக்குக்கு அடிமையாகிடுவீங்க. படம் சினிமா பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, இதுக்கெல்லாம் அடிமையாகிடுவீங்க. மனுஷங்களுக்கு அடிமையாகுவீங்க. அரசியல்வாதிக்கு, தொண்டர்களாக, நடிகர்களுக்கு ரசிகர்களாக, இப்படி அது மாதிரி ஆன்மீக சாமியார்களுக்கு சீடர்களாக, இப்படி இப்போ எங்கெல்லாம் அடிமைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் இது நடக்கும். அப்போது உணவை மாற்றாமல் நீங்கள் அடிமைத்தனத்தை வெல்ல முடியாது. உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகள் உங்களை வெவ்வேறு தளங்களில் உங்களை அடிமைப்படுத்தும், உங்களை அடிமைகளாக மாற்றும். நீங்கள் ஒரு உணவுக்கு அடிமையாகிறீங்களா, என்னால் பிரியாணி சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு நீங்கள் அடிமையாகிறீங்கன்னா அது உங்களை வெவ்வேறு இடங்களில் அடிமைப்படுத்திவிடும். ஒரு மனுஷங்களுக்கு அடிமையாக்கும். சினிமாவுக்கு அடிமையாகிடுவீங்க, அதனால் சினிமாவுக்கு அடிமையாகும். கிரிக்கெட் பார்க்குறதுக்கு அடிமையாகிடுவீங்க. இப்படி பல்வேறு வகையில் நீங்கள் அடிமைகளாகவே உங்களை பிஸியாக இருப்பீங்க. அடிமையாக இருக்கிறதுலே பிஸியாகிடுவீங்க. கிரிக்கெட் பார்க்குறது, பிக் பாஸ் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, இப்படின்னு போட்டு பொழுதுபோக்குறதுலே பிஸியாக இருக்கலாம். 24 மணி நேரமும் கொஞ்சம் நேரம் தூங்கி நிறைய நேரம் பொழுதுபோக்குறதுக்கு இங்கே நிறைய பிஸியாக இருக்கலாம். தொடர்ச்சியாக கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் நீங்கள் பொழுதுபோக்கலாம். அந்த அளவுக்கு இங்கே உங்களை அடிமைப்படுத்துவதற்கு இங்கே நிறைய காரணம் இருக்குது. டிவி இருக்குது, பிக் பாஸ் இருக்குது, சீரியல் இருக்குது, சினிமா இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, மல்யுத்தம் WW இருக்குது. இப்படி வீட்டிலே உட்காந்துக்கிட்டு பிஸியாக தொடர்ச்சியாக ஓய்வே இல்லாமல் இடைவெளியே இல்லாமல் நீங்கள் அடிமையாவதற்கு இங்கே பொழுதுபோக்குகள் இருக்குது. அப்போ அந்த அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம், ஏன் அப்படி அடிமையாகிறாங்க? எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் நோண்டுறது, டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, கிரிக்கெட் பார்க்குறது, இப்படி தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் ஓய்வு இல்லாமல் ஏன் அடிமையாகிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவர்கள் உண்ணுகிற உணவுகள் தான் காரணம். உண்ணுகிற உணவுகள் எது? இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை. அடிமைப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பொழுதுபோக்குகளுக்கு அடிமையாகிடுவீங்க, சோம்பேறித்தனத்துக்கு அடிமையாகிடுவீங்க, சொகுசான வாழ்க்கைக்கு அடிமையாகிடுவீங்க. கடமை செய்கிற எண்ணங்கிறது வராது. உங்களே அடிமைப்படுத்துகிற உணவுகள் எதெல்லாம் பாருங்கள். இது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எதை உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியலையோ அதுதான் உங்களுக்கு அடிமைப்படுத்துகிற உணவு. எப்படி கண்டுபிடிக்கிறது? டெய்லி உங்களால் காஃபி குடிக்காமல் இருக்க முடியுதா? என்னால் ஒரு 10 நாளைக்கு காஃபி குடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னா அது உங்களை அடிமைப்படுத்தலைன்னு தான் அர்த்தம். என்னால் ஒரு நாள் கூட காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது, என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் தான் காஃபி குடிக்காமல் இருக்க முடியும், அடுத்த நாள்லாம் 2 நாள்லாம் எனக்கு வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக குடிச்சிருவேன். என்னால் ஒரு இட்லி பூரி தோசை இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அப்படின்னா உங்களால் எது இல்லாமல் இருக்க முடியாதோ அதுதான் உங்களை அடிமைப்படுத்துதுன்னு அர்த்தம். அப்போது உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் கண்டுபிடிங்க, அதுதான் உங்களை அடிமையாக்கி விடும். நீங்கள் உணவுக்கு அடிமையாகும்போது நீங்கள் வெவ்வேறு தளங்களில் இந்த பொழுதுபோக்குக்கு அடிமையாகுவீங்க, கிரிக்கெட்டுக்கு அடிமையாகுவீங்க, அரசியலுக்கு அடிமையாகுவீங்க, நியூஸ் பார்க்குறதுக்கு அடிமையாகிடுவீங்க, வேறு சினிமா பார்க்குறதுக்கு WW பார்க்குறதுக்கு அடிமையாகிடுவீங்க, சீரியல் பார்க்குறதுக்கு அடிமையாகிடுவீங்க. இந்த மாதிரி வேறு விஷயங்களில் உங்களை அடிமையாக மாற்றிடும். அதனால் நீ அங்கே போய் மாட்டிப்பீங்க. இந்த வலையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களை அடிமைப்படுத்துகிற உணவு என்பது ஒரு வலை. அந்த வலையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய வலையில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் நான் கிரிக்கெட்டு அடிமையாகக்கூடாது, சினிமாவுக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்னா, சீரியலுக்கு அடிமையாகக்கூடாது, WW பார்க்குறதுக்கு நான் அடிமையாகக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த அந்த அடிமைத்தனம் ஏற்படக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா உணவில் நீங்கள் சுதந்திரமான உணவுகளை சாப்பிடணும். உங்களை அடிமைப்படுத்தாத உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். உங்களை அடிமைப்படுத்தாத உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்போ தான் நீங்கள் எந்த விஷயத்திற்குமே நீங்கள் அடிமையாகும். மனுஷங்களுக்கு அடிமையாக மாட்டீங்க. இப்போ அம்மாவுக்கு அடிமையாகிடுவாங்க. அம்மா சாப்பாடு பண்ணி கொடுமா, டிஃபன் பண்ணி கொடுமான்னா அம்மாவுக்கு அடிமையாயிட்ட. நீ முழு மாடு மாதிரி வளர்ந்துருக்க, 7 கழுத வயசாகுது, உன்னால் ஒரு தோசை விட்டு திங்க முடியாதா? உன் சட்ட துணியை நீ துவச்சிக்கிட மாட்டியா? உன் கை என்ன வேலை செய்யாதா? நீ என்ன மோடமா? அது அன்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, அன்பை ஒரு இதை வச்சு அன்பை பயன்படுத்தி அடிமைப்படுத்துவது உரிமையோட. ஐயோ நம்மள்கிட்ட போய் நம்ம துவச்சி போட்டால் தான் இவர் ட்ரெஸ் கொடுத்து வராமல் என்ன ஒரு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளோட ட்ரெஸ்ஸை துவச்சி போட்டுருவாங்க. அம்மா எனக்கு ஒரு பிரியாணி பண்ணி கொடுமா, வாயில் சொல்லிடலாம் ஒரு வார்த்தை, அந்த பிரியாணி பண்ணுறதுக்கு 3-4 மணி நேரம் ஆகும். எனக்கு பிரியாணி பண்ணி கொடுமா, எனக்கு தோசை போட்டு கொடுமா, மெல்லுசாக எனக்கு தோசை போட்டு கொடுமா
அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமைப்படுத்துகிற அந்த மாதிரி அடிமைத்தனம் வந்துடும். அது காரணம் என்ன? இந்த உணவு தான் ஒன்று அப்படி அடிமைப்படுத்த சொல்லுது. ஒரு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிட்டோன்னா இது நீயே சமைச்சிப்ப. இதை போய் நீங்கள் யார்கிட்டையும் எனக்கு இதை பண்ணி கொடுமா, எனக்கு காய்கறி பொரியல் பண்ணி கொடு, எனக்கு கிழங்கை வேக வச்சு கொடு, இந்த மாதிரி ஒரு உணவு முறை உனக்கு வந்ததுன்னா நீயே தான் பண்ணிப்ப. உனக்கு அதை மற்றவங்ககிட்ட கேட்கவே தோணாது. மற்றவங்கள அதை செஞ்சு கொடுக்கவே உனக்கு தோணாது. உன் ட்ரெஸ்ஸை நீயே துவைக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு என்ன பண்ணணும்? உன்னை அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிட்டா தான் நீ மற்றவங்கள அடிமைப்படுத்த மாட்டேன். உன்னை அடிமைப்படுத்துகிற உணவு எது? இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நீ சாப்பிட்டான்னு வச்சுக்கேன், உடனே என்ன பண்ணுவேன்? அம்மா என் ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி போட்டுருங்கம்மா, நீ மற்றவங்கள அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவேன். என் ட்ரெஸ்ஸெல்லாம் உடனே இப்போ அம்மாவும் என்ன பண்ணுவாங்க? இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்றாங்க, அவங்கள இந்த உணவை அடிமைப்படுத்துது. இட்லி, பூரி, பொங்கல், தோசைக்கு அம்மாவும் அடிமையாயிட்டாங்க. உடனே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் என்னடா நீ எங்கே போகிற, உன் சட்டையெல்லாம் எடுத்து போடு, நான் துவைக்கிறேன். உடனே அந்த மாதிரி ஆகிடுவாங்க. ஆணாக இருந்தால் என்ன பண்ணுவான்? அம்மா என் ட்ரெஸ்ஸை துவைச்சி போடுமா, எனக்கு பிடிச்ச அந்த பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னு அம்மாவை அடிமைப்படுத்துவான். பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? உனக்கு என்னடா வேணும்? சும்மா தான் கிடப்பான். அவனை போய் உனக்கு என்ன வேணும்? பிரியாணி செஞ்சு தரட்டுமா, உனக்கு தோசை விட்டு தரட்டுமா, உனக்கு அந்த போலி செஞ்சு தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் இருடா நான் உனக்கு கறி சமைச்சு தரேன். அந்த மாதிரி பெண்கள்னால் அடிமையாகிடுவாங்க, ஆண்களுக்கு அடிமையாகிடுவாங்க வீட்டில். உடனே ஆண் என்ன சொல்லுவான்? நீ மட்டும்தான் அடிமையாக இருப்பியா? நான் பாரு, நீ வீட்டிலே உட்காரு, நான் வெளியில் போய் வேலை செஞ்சு உனக்கு சம்பாதிச்சு தரேன், நீ வீட்டில் இரு. அடிமைத்தனத்தில் இவங்க போட்டி போடுவாங்க, அன்பை காட்டுவாங்க. அடிமைகளாக இருந்து அன்பை காட்டுகிற ஒரு முறை இது. அடிமைகளாகிடுவாங்க. அதனால் என்றைக்குமே நம்மளை எதுவுமே அடிமைப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிடுங்க. அடிமைப்படுத்தாத வழக்கங்கள், அந்த உணவு தான் காரணம். அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாருமே அடிமைப்படுத்த முடியாது. இப்போ பாருங்கள், நடிகர்கள் பாருங்கள், ரசிகர்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. நடிகர்கள் கோடிக்கணக்கான சம்பளம், நல்ல சொகுசான வாழ்க்கை எல்லாமே இருக்குது. அதை அவனோட வளர்ச்சிக்காக இந்த ரசிகர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. வேலையை விட்டுட்டு, சொந்த காசை போட்டுக்கிட்டு, கட்டவுட்டு வச்சுக்கிட்டு, போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு ரசிகர்கள் பாருங்கள் அந்த அளவுக்கு அடிமையாகிடுறாங்க. மனுஷங்களுக்கு அடிமையாகிடுறாங்க. இவர் தான் ஆன்மீக சீடர், ஆன்மீக சித்தர், அவருக்கு சீடர்களாக அடிமையாகிடுறாங்க. ஆன்மீக சாமியார்களுக்கு சீடர்களாக அடிமையாகிடுறாங்க. இந்த மாதிரி அது காரணம் என்னென்னா, நீ அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்ற, அதை நிறுத்தணும். மக்களுக்கு அதை தானே சொல்கிறாங்க. மக்கள் ஏன் இந்த நடிகர்களுக்காக இந்த மக்கள் ரசிகர்கள்ங்கிற பேரில் இப்படி ஏமாந்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வருத்தப்படுறாங்க? அது ஒரு அடிமைத்தனங்கிறது. அடிமைத்தனத்தை நீ கற்றுக்கிட்டன்னா உன்னை ஏமாற்றிடுவாங்க, நீ ஏமாற்றப்படுவாய், உன்னை ஏமாற்றி விடுவார்கள். விவரமாக இருக்க முடியாது, ஏமாந்து போயிடுவோம். அடிமைத்தனத்தை உன்னை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டா உன்னை யாராவது ஏமாற்றுவாங்க, நீ ஏமாற்றப்படுவாய். அதனால் விழிப்போடு இருக்க வேண்டும். விழிப்போடு இருக்க நீ உன்னை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடாத. அது நிறைய வகையில் நாம் ஏமாற்றப்படுகிறோம். இந்த மூட நம்பிக்கைகளுக்கு, மதத்துக்கு அடிமையாக்குறாங்க. இதுதான் கடவுள், இதுக்கு நீ விசுவாசமாக இரு அப்படின்னு சொல்லி மதத்துக்கு அடிமையாக்குறாங்க. அப்போ அதெல்லாம் நம்மளை பயமுறுத்துது, அடிமையாக்குது, கோழையாக்குது. அதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? இந்த உணவில் இருந்த நீ வெறும் காய்கறி, பழங்கள், கீரைகள், கிழங்குகள் சாப்பிட்டா உனக்கு மதத்தின் மீது பற்றே வராது. ஒரு மதத்தை பற்றி நீ பயப்பட மாட்ட, சாதி பற்றுங்கிறது வராது. ஏன்னா இது பகுத்தறிவு ஏற்படுத்துகிற உணவு முறை. ஏதோ மூட நம்பிக்கைகளையும் முட்டாள்தனத்தையும் ஏற்படணுமா? அது காரணமே இந்த உணவு தான். இட்லி, பூரி, பொங்கல், தோசை பாருங்கள், அது நோயை ஏற்படுத்துகிறது, அது அழிவை ஏற்படுத்துகிறது. அதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போ அது ஒரு மூட நம்பிக்கை தானே. அது நமக்கு ஆரோக்கியமாக தரும். இட்லி சாப்பிட்டா உனக்கு சுகர் வராதுன்னு யாராவது சொன்னாங்களா? தோசை சாப்பிட்டா உனக்கு சுகர் வராதுன்னு யாராவது சொன்னாங்களா? பிரியாணி சாப்பிடு உனக்கு புற்றுநோய் குணமாயிடுன்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? நல்லா இருக்குன்னு வேணால் சொல்லுவாங்க, டேஸ்ட்டாக இருக்குன்னு வேணால் சொல்லுவாங்களே தவிர, பிரியாணி சாப்பிட்டா உனக்கு புற்றுநோய் வராதுன்னு யாராவது சொன்னாங்களா? இட்லி சாப்பிட்டா, தோசை சாப்பிட்டா உனக்கு ஆஸ்மா வராதுன்னு யாராவது சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் காய்கறி, கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிடுங்க, உங்களுக்கு நோயே வராதுன்னு நான் சொல்லுவேன். நான் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் டேஸ்ட் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா? டேஸ்ட் வேணும்னா இட்லி, பூரி, பொங்கல் போயிடு. ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அதற்கேற்ற உணவுகள் தான் காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், தயிர், மோர், பால், தேன். இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அதுலேயும் ஒரு டேஸ்ட் இருக்குது போதும். ஆனால் அந்த டேஸ்ட்டு உங்களை அடிமைப்படுத்தாது. உங்களை அடிமைப்படுத்துகிற நோய்கள் உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகள் சுவை மூலமாக, டேஸ்ட் மூலமாக உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகள் உங்களை அழிவுக்கு அழைத்து செல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள்.